இன்றைக்கி நம்ம மாங்காய் பயன்படுத்தி எப்படி மாங்காய் பச்சடி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க. வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே வேணாம். இதை வச்சுட்டு நீங்கள் தட்டு தட்டாக சோறு சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாங்காய் பச்சடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போது இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக 3 மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடல மாங்காவா நீல மாங்காவா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாங்காய் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 மாங்காவையும் நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பச்சடி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை தாளித்து விடுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக கருவேப்பிலை 2 மிளகாய் வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் உடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாங்காவை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கும் போது உங்களுக்கு மாங்காவோட பச்சை வாசனை போயிடும். இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் நல்லா குழைவாக வெந்து வரணும். இப்போ இந்த மாங்காய் கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு இந்த மாங்காவை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வற்றிட்டு இந்த மாங்காய் நல்லா குழைவாக வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்குமே நல்லா வேக வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கும்போது மாங்காய் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். மாங்காய் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே வத்திருச்சு. இந்த மாங்காவை கரண்டியில் அமுக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மாங்காவை நீங்கள் எடுத்து கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கணும். இப்போ இந்த மாங்காவை அப்படியே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாங்காய் பச்சடி செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாங்காவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உடச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. மாங்காய் வேகிறதுக்கு முன்னாலே நீங்கள் உடச்ச வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாங்காய் வேகாது, முழுசாக இருக்கும். இப்போ 3 மாங்காவுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு உடச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு அவ்வளோவா மண் தூசியெல்லாம் இருக்காது. இப்போது உடச்ச வெல்லத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி அந்த பாகை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த பச்சடி நல்லா ஒரு திக்கான பக்குவத்தில் வரணும். அது வரை ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சேர்த்துருக்க மண்டை வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியாகி வரணும். அது வரைக்குமே அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாங்காவை நீங்கள் முழுவதுமாக மசிச்சு விடாமல் அங்கங்கே 1-2 மாங்காய் இருக்கிற மாதிரி இப்படி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் பச்சடி கடைசி வரைக்கும் வெந்து முடிகிற வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கையில் மேலெல்லாம் தெரிக்காமல் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் பச்சடி பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி இன்னுமே நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். இப்போ இந்த மாங்காய் பச்சடி ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடி அப்படியே ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. இல்லைன்னா இந்த மாங்காய் பச்சடி அதிக அளவில் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாங்காய் பச்சடி இருந்தால் போதுங்க. சாம்பார், காரக்குழம்புன்னு எது வச்சாலுமே அதுக்கு சைடிஷ் இல்லாமல் இந்த மாங்காய் பச்சடி மட்டுமே வச்சுருந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.